ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஊராக மாறி மாறி வந்ததுனால எங்கள் பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஒத்துக்கல. சின்ன பாப்பாவுக்கு சலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. அதுக்காக தூதுவளை தோசை கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னா இந்த பாக்கெட் 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது முள்ளோட தாங்க சமைச்சு சாப்பிடணும். நல்லா அலசிட்டு சிசரில் கட் பண்ணிவிட்டு நைட்டே ஒரு கைப்பிடி அரிசியை ஊற வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சா தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு 2 மிளகு சேர்த்துட்டு உப்பு இல்லாமல் அந்த இலையை போட்டு பச்சை அப்படியே அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி அப்பையில் வந்து கையில் தட்டி அடை மாதிரி தட்டி காலையில் எந்திரிச்சோன்னா பல்ல விளக்கிட்டு, கண்டிப்பாக பல்லு விளக்கிடணும், அன்னைக்காவது பல்லு விளக்கிடணும், விளக்கிட்டு வெறும் வயிற்றுல ஒரே ஒரு தோசை மல்லு கட்டி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, அப்படியே சளியெல்லாம் இருமி 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 எப்படி தான் வரனே தெரியாதுங்க, வேரோடு அறுத்தெரிஞ்சிட்டு வந்துடும் தூதுவளை தோசை. ஓகேவா? கண்டிப்பாக சளி பிடிச்சிருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக தூதுவளை தோசை சாப்பிட்டு பாருங்கள். காலையில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். இது காய்கறி காரமாக கீரை காரமாக எல்லாருமே விற்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே சர்வ கிடைக்குது. அப்போ வேலி உரத்தில் கிடந்துச்சு அனாதையாக, இப்போ அது ஏசி புக்கில் இருக்குது. ஓகே, பாய்.